ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று ஆண்டவருடைய வார்த்தை வேதத்தில் போடப்பட்டிருக்கிறது. இங்க இருக்கிறவங்க நிச்சயமாகவே கேட்கலாம், நானும் 2000 பார்க்கிறேன், 90 பார்க்கிறேன், எத்தனையோ வருஷமா பார்க்கிறேன், இதோ வராருன்னு சொல்றாங்களே, அவர் எப்பதான் வருவாரு? அது வரலையும் அநேக பாவங்களை செஞ்சு அநேக தவறுகளை செஞ்சு நான் என்ன பண்ணிடுவேன்? கடைசி நேரத்தில் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுடுவேன். எங்க பிரியமான என் அன்பு ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பகுதிக்கு ரட்சிப்பை தரும்படியாக அவருடைய வார்த்தை நேரடியாய் வருகிறது. இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார், இயேசு உங்களை ரட்சிக்கிறார், இயேசு உங்களை விடுதலை தரும்படியாக நமக்காக ஜீவனை கொடுத்த தேவன் இன்றைக்கு வார்த்தையாய் வருகிறது. இன்றைக்கு நடு ஜாமத்துல ஒரு திருடன் எப்படி திருடுகிறது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நடு ஜாமத்துல வருகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் வரும்பொழுது அவரை குத்தினவர்களும் பார்ப்பார்கள். இம்முறை அடிமையாய் அல்ல, ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறார். அதனால அநேகர் பேர் சொல்றாங்களே, அவரு வரலையும் இருக்கிற பாவங்களை செஞ்சுட்டு கடைசியாய் மன்னிப்பு கேட்டுக்கலாம் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட சொல்ல முடியாது. வசனம் சொல்லுகிறது, அவர் வரும்பொழுது அவனுக்கு ஏற்ற பலனை தேவன் கொடுப்பார் என்று. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமா ஆகட்டும் என்று ஆண்டவருடைய வார்த்தை இருக்கிறது. பிரியமான என் அன்பு ஜனமே, அவனுக்கு நான் அளிக்கும் பலன் அவனோட கூட வருகிறது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதனால யாரையுமே பார்க்காம நம்ம இன்னைக்கு இந்த நிலைமையில இந்த நேரத்தில் நம்ம எப்படி இருக்கிறோம் என்பதை நீங்கள் யோசித்து ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, ரட்சிக்கப்பட்ட இருந்தாலும் சரி, ரட்சிப்பு இல்லாத ஒரு நபர் இருந்தாலும் சரி, இன்னைக்கு இருக்கிற இடத்துல இருந்து ஏதோ ஒரு சகோதரன் வந்து பேசுகிறார், ஆண்டவர் வரப்போகிறார் என்று சொல்லி, ஆனாலும் நிச்சயமாக அதை நீங்கள் விசுவாசித்து இயேசு வரப்போகிறாரா என்று நீங்கள் நம்பும் பொழுது, நீங்க யாராய் இருந்தாலும் உங்கள் பாவத்தை நீங்கள் அறிக்கையிடும் பொழுது வசனம் சொல்லுகிறது, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ தேவனுடைய பார்வையில இரக்கத்தை பெறுவான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த போல ஒரு அன்பு சகோதரன் வந்து சொன்னாரே என்று சொல்லி நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து உங்கள் பாவத்தை நீங்கள் அறிக்கையிடும் பொழுது நிச்சயமாகவே இயேசு கிறிஸ்து வரும் பொழுது உங்களுக்கு ஒரு புது வாழ்வை தேவன் கொடுப்பார். ஒரு சில பேருக்கு தான் மரணம் நஷ்டத்தை கொடுக்கும், ஒரு சில பேருக்கு மரணம் லாபத்தை கொடுக்கும். இந்த வாழ்கிற இந்த 70 வருஷ வாழ்க்கையில நம்ம எப்படி வாழ்கிறோமோ, ஆண்டவருக்கு பிள்ளையாய் வாழும் பொழுது மரித்தாலும் நம்ம அவரோட போய் சேர்வோம் என்கிற இந்த வாழ்க்கை லாபத்தை கொடுக்கும். இந்த உலக வாழ்க்கைக்கு 70 ஆண்டுகளை வாழ்ந்திருக்கிற நம்ம இந்த வாழ்க்கையை பாவத்தை நிறைந்து வாழும் பொழுது, நம்ம மரிக்கும் போது நிச்சயமாகவே இந்த வாழ்க்கையானது மிகப்பெரிய நஷ்டத்தை கொடுக்கும். இன்றைக்கு பரலோகம் பாதாளம் ஒன்று இருக்கிறது. நிச்சயமாகவே மனம் திரும்புங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். இம்முறை அடிமையாய் அல்ல,